வணக்கம். நான் உங்கள் காவலன் கார்த்திகேயன், சமூக ஆர்வலர், நிறுவனர் அறங்காவலன் அறக்கட்டளை. கடந்த ஒரு 8 வருடமாக என்னோட சமூக பணியை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். சமூக பணின்றது என்னன்றது பார்த்தீங்கன்னாக்கா, ஏழை குழந்தைகளுக்கு உதவுறது, சாலையோரத்தில் இருக்கிற முதியோர்களை கொண்டு போய் அவங்கள கொண்டு போய் இல்லத்தில் சேர்க்கறது. என்னோட பணி பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள், நான் கடந்த 8 வருடமாக பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் செலவு பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதியோர் இல்லம், குழந்தைகள் காப்பகம், அந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு வர்றது எனக்கு ஒரு ஹாபியாக இருந்துச்சு. ஸோ அது வீக்லி ஒன்ஸ் சண்டே எவ்ரி சண்டே நான் விடாமல் அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ இந்த கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் லாக்டவுன் ஆரம்பிச்சது பாருங்க, அப்போது டே 1ல உணவுன்ற விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு தினமும் கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த டே 1 முதல் நாள் அந்த மார்ச் மாதம் ஆரம்பிச்சது 2020. அப்போ பார்த்தீங்கன்னா, முதல் நாள் 1000 பேருக்கு உணவு கொடுத்தேன். 2வது நாள் 1000 பேருக்கு உணவு கொடுத்தேன். அப்படியே என்னால் எவ்வளோ முடியுமோ 500 பேர் 600 பேர் அப்படின்ற மாதிரி நான் உணவுக்கு அந்த லாக்டவுன் பேர் டோட்டலாக கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். நான் அது கண்டினியூஷனில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு உதவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காவல்துறையில் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க கொஞ்சம். இந்த மாதிரியான அந்த லாக்டவுனில் நான் சாலையோரத்தில் ட்ராவல் பண்ணிட்டு, சாலையோரத்தில் இந்த காவலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் இரவுன்னு பார்த்தீங்கன்னா உணவு இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் தேவையான உணவுகளை கொடுத்துட்டு, சாலையோர மக்களுக்கும் உணவுகளை கொடுத்துட்டு, எங்கெங்க இந்த பகுதியில் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை அப்சர்வ் பண்ணிட்டு, அது கண்டினியூட்டியாக செயல்பாடு செஞ்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறமா தான் என்னை நிறைய பேர் என்னோட நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை ஊக்குவிச்சு, ஏன் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தோணுச்சு, சரி என்ன மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. சேனல் என்ன அணுகுனாங்க. அவங்க ஃபோன் பண்ணும்போதே நான் ஒரு எக்மோரில் ஒரு பகுதியில் உணவு கொடுத்துட்டு இருக்கிறேன் சார், அப்படியே நிப்பாட்டுங்க சார், நாங்கள் வந்துடும்னு சொல்லி கேமரா எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதுலேருந்து அடிப்படையாக அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காவலன் கார்த்திகேயன் அப்படின்றது ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் அறக்கட்டளை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்தேன் நான். ஸோ எல்லாரையும் கன்சல்ட் பண்ணிட்டு என்ன நேம்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது, ஸோ நம்மளுக்கு அந்த காவலன் ஒரு பேர் இருக்கு, அந்த பேர் கூட இன்னொரு அட்டாச் பண்ணி ஆரம்பிக்கலான்ற போது அறங்காவலன் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் தோணுச்சு எனக்கு. ஸோ அறங்காவலன் அறக்கட்டளை இன்னைக்கு ஆரம்பிச்சு, இன்னைக்கு நிறைய தன்னார்வலர்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்ல எனக்கு நிறைய பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை, காவல்துறை, மருத்துவத்துறை, நிறைய பேர் சரி நம்ம பண்ற விஷயங்கள் பியூரா மக்களுக்கு போய் சேருது அப்படின்ற போகும்போது சரி நிறைய ஊக்குவிச்சாங்க, செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட சொந்த பணத்திலையும் இல்லாம, ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ற பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா காவல்துறை. எனக்கு பேக் போன் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா காவல்துறை. ஸோ அவங்க இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் நான் டிராவல் பண்ண முடியாது. அவங்க என்னோட பேர் விளம்பரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க செய்றீங்க நல்ல விஷயம், மக்களுக்கு போய் சேருது, எங்களுக்கு அந்த நேரம் இல்லை அப்படின்ற போது, ஸோ அவங்க சார்பாகவும் நான் மக்களுக்கு என்னோட பணியை இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே 1ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த உணவுன்ற கான்செப்ட்ல போயிட்டு இருந்தேன். இடையில பார்த்தீங்கன்னா சாலையோர மக்களுக்கு உணவு கொடுத்துட்டே இருக்கும்போது, அதே மாதிரி மருத்துவ ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் சொல்லி ஒரு விஷயம் நான் கேட்டேன். ஐயா, அந்த சாலையோரத்தில் இருக்கும்போது பிளாட்ஃபார்ம்ல வசிக்கிறவங்க சொன்னாங்க, ஐயா நீங்க ஒருவேளை உணவு கொடுத்துட்டு போயிடுறீங்க, நீங்க இதை அரிசியா கொடுத்தீங்கன்னா நாங்கள் கஞ்சியாக்கி சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு தரப்பு அப்படி சொன்னாங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா மருத்துவமனை வளாகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஐயா இந்த மாதிரி நீங்க ஒருவேளை உணவு கொடுத்துட்டு போயிருங்க, கஞ்சி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நோயாளிகளுக்கு கஞ்சி நல்ல ஒரு பூஸ்டா இருக்கும், நல்ல விஷயம், நீங்க அது உதவி பண்ணாலும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி யோசிச்சேன் நான், சரி ஏன் ஒரு 10 நாள் ஒரு கஞ்சி மாதிரி கொடுப்போம் அப்படின்னு ஒரு ரிக்ஷா வண்டியில தள்ளிக்கிட்டு அங்க கொண்டு போய் கொடுத்துவாங்க. அந்த ஸ்டான்லி மருத்துவமனை அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட பாத்தீங்கன்னா கொடுத்தோம். அது அந்த 10 நாளுக்கும் ரொம்ப அவங்க ஒரு அமிர்தம் மாதிரி அதை விரும்பி சாப்பிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் என்னோட பொட்டன்ஷியல் இல்லைன்ற காரணத்துக்கு ஒரு நாள் நான் பண்ணேன், சரி நிப்பாட்டிடலாம் அப்படின்ட்டு விட்டேன். ஆனா மறுநாள் பாத்தீங்கன்னா அதே மக்கள் அதே இடத்துல நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. சோ இது விடக்கூடாது, வேண்டாம், ஒரு நல்ல காரியம் இது அப்படின்ற போது, சோ அதை ஒரு கான்செப்டாவே எடுத்துக்கிட்டு இந்த நோய் கஞ்சி, அந்த நோய் கஞ்சி நோயாளிகள் காலையில 8 மணிக்கு டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரே விஷயம், பேஷண்ட்டுக்கு கஞ்சி கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல இருக்க சுத்தி இருக்கிற ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் வளாகத்துல ஹோட்டல் ஒரு 3-4 ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல ஒரு கிளாஸ் கஞ்சி அவங்க கொடுக்குறாங்க, அந்த டீ கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த ஒரு கிளாஸ் 30 ரூபான்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. அதையும் வாங்க முடியாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சோ வேண்டாம், நம்ம இதை கண்டினியூ பண்ணி நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நோய் கஞ்சியை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ அது பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா பேஷண்ட் கூட இருக்க அட்டெண்டர் எல்லாருக்குமே அவங்க சொல்றாங்க, சார் இதை சாப்பிட்டு நாங்க இவ்வளவு பேர் குணமடைஞ்சிருக்கோம். அதாவது பிளட் பிரஷர் இருக்கிறவங்களோ யார் இருக்கிறவங்களோ நம்ம கஞ்சியை குடிச்சிட்டு அவ்வளவு தூரம் போகும்போது வாழ்த்துட்டு தான் மருத்துவமனை விட்டு வெளியே போவாங்க. சோ அதனால நிறுத்தக்கூடாது, நம்ம ஆயுட்காலம் வரை அந்த கஞ்சி நம்ம கொடுத்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு வரைக்கும் நாள் தவறாம காலையில் 8 மணிக்கு பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் அங்க பாத்தீங்கன்னா நான் கொடுக்குற கஞ்சி ஒரு நாளைக்கு 500 பேர் பயனாளிகள் பயன்படுறாங்க. ஸோ அந்த கஞ்சி நிற்காம நான் இது வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம நோய் கஞ்சி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோயாளிகளுக்காக அவங்க கூட இருக்கிற அட்டெண்டர் பார்த்தீங்களா, அவங்க எங்கே போவாங்க, உணவுக்கு எங்கே போவாங்க. ஸோ
அதனால வந்து ஏன்னா நோயாளிகளுக்கு அந்த கஞ்சியை கொடுக்குறாங்க, இவங்களும் அந்த கஞ்சியை குடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யோசிச்சு அவங்களுக்கு ஒரு உணவா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற போது, ஏன்னா வெளி மாவட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வெளி மாவட்டத்துல தான் இங்க வராங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு? அங்கிருந்து போனாக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்க தான் அனுப்புறாங்க சென்னைக்கு. ஸோ அப்படி வரும்போது அவங்க ஒரு 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ டிராவல் பண்ணிட்டு இங்க வந்துடுறாங்க. ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் அவங்களுடைய செலவு பாத்தீங்கன்னா 200ல இருந்து 300 ரூபா வந்து இது வந்து என்கிட்ட நான் சொல்லி என்கிட்ட வந்த விஷயம் இது. அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா உங்களால எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 200 ரூபாயில இருந்து 300 ரூபாய் மிச்சமாகுது அப்படின்ற அது ரொம்ப எனக்கே ரொம்ப சந்தோஷமா ஆத்ம திருப்தி கொடுக்குது. சரி பரவாயில்ல, அவங்களுக்கு மதியானமும் சரி மதிய உணவும் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில 8 மணிக்கு நோய் கஞ்சியை கொடுத்துருவோம். மதியம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவு, அதே மாதிரி பேஷண்ட்டுக்கும் அந்த லிக்விடா அது போற மாதிரி அந்த உணவுல கொடுப்போம். அதுல வந்து மதியத்துல பாத்தீங்கன்னா ரசக்கஞ்சின்னு ஒரு விஷயம் வந்து கொடுக்குறேன். வாரத்துல 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா ரசக்கஞ்சின்னு கொடுக்குறோம், அதுவும் டைஜஷன் ஆகிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியே போகும்போது காலையில வந்து நன்றி சொல்லிட்டு போவாங்க. இதுக்காகவே நின்று நன்றி சொல்லிட்டு போவாங்க. அந்த பேஷண்ட் கிட்ட சொல்லுவாங்க, இவர் தான் டெய்லி கொடுக்குறாரு கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காலையில வந்து பேஷண்ட் எர்லியா சீக்கிரம் எழுந்துட்டா அவங்க அட்டெண்டர் கிட்ட சொல்லி அனுப்புவாங்க, கீழே போங்க கஞ்சி காலி ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நின்று ஒருத்தருக்கும் அங்கே இல்லைன்னு சொல்லாம என்னோட நோய் கஞ்சி விஷயத்த நான் வந்து நாள்தோறும் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். இனி வரும் காலங்கள்லயும் சரி, நான் இல்லைனாலும் சரி, அந்த விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நான் முயற்சி எடுத்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ இதுல வந்து பல பேர் பலதரப்பட்ட மக்கள் வந்து என்னை வந்து முகநூல் வழியாகவும் நேரடியாகவும் கூட சில பேர் தொலைபேசி வழியாக ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்க மருத்துவமனையில இந்த கஞ்சி கொடுக்குறீங்களே, ஏன் மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில உணவு கொடுக்க மாட்டாங்களா? நீங்க வாலண்டியரா ஏன் சர்வீஸ் பண்றீங்க? எல்லா மருத்துவமனையிலும் உணவு கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. நல்ல விஷயம் தாங்க. உணவு அதாவது நோயாளிக்கு என்ன உணவுன்றது மருத்துவமனை தரமான உணவு தான் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல, மறுப்பு சொல்ல வரல. ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பேஷண்டோட கூட இருக்க அட்டெண்டரே நிறைய பேர் விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஒரு சிறுமி அவங்களுடைய அம்மா சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஐயா வந்து நன்றி சொல் எல்லா கஞ்சியெல்லாம் கொடுத்து முடிச்சவொடனே நிக்கிறாங்க. எதுக்குமா நிக்கிறீங்க? உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்கன்னு. மருத்துவமனையில எல்லா உணவும் கிடைக்குது. இட்லி கிடைக்குது, இடியாப்பம் கிடைக்குது, ரொட்டி கொடுக்குறாங்க, பால் கொடுக்குறாங்க. எவ்வளவு உணவு இருந்தாலும் என்னுடைய மகள் உங்க கஞ்சியை தான் விரும்பி குடிக்கிறா அப்படின்னு இந்த நோய் கஞ்சி தான் விரும்பி குடிக்கிறான்னு சொன்னாங்க. ஏன்னா வேற எதுவும் இறங்க மாட்டேங்குது அவளுக்கு. ஆனா இதே மாதிரி நிறைய பேஷண்ட்டுங்களுக்கும் நிறைய வந்து சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாவே இங்க வந்து நாங்க ஹோட்டல்ல போய் எவ்வளவு என்ன ஃபுட்டு நாங்க வாங்கி கொடுத்தாலும் இங்க மருத்துவமனையில கொடுக்குற உணவு இல்லாம வெளியே தான் நாங்க வாங்கி கொடுக்குறோம். ஆனா வந்து அது செரிமானம் ஆக மாட்டாங்க, உங்களால அவங்களை ஃபீட் பண்ண முடியல. அந்த ஃபீடிங் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நோய் கஞ்சி மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த மூக்கு துவாரம் வழியா அவங்களுக்கு வந்து உள்ள அந்த ஆகாரமா உள்ள போகுது. ஸோ இதை வந்து நிறைய சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதனாலதான் வந்து அந்த நோய் கஞ்சின்ற விஷயத்த விடக்கூடாது. இங்க சென்னையில இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். சென்னையில ஆரம்பிச்சு இன்னும் இங்க சென்னையில பல மருத்துவமனையில துவங்கணும்னு சொல்லிட்டு இப்ப என் நண்பர்கள் 2 பேர் 2 இடத்துல துவங்கி இருக்காங்க. எனக்கு இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனையில இந்த நோய் கஞ்சி திட்டத்தை கண்டிப்பா நான் உருவாக்கணும், செயல்படணும். இல்ல தன்னார்வலர்கள் யார் என்கிட்ட வராங்களோ அவங்களுக்கு அந்த ஐடியாவை நான் சில பேருக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொமோஷன் என்ன வந்து கூப்பிடுறாங்க. சார் இந்த இடத்துல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு போங்கன்றாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு இது ஒரு சேவையா நான் வந்து இது தொடரணும். பசியில்லா மாநிலம் தமிழகத்தை கொண்டு வரணும்ன்றது என்னோட எண்ணங்கள். என்னுடைய அரண் காவலன் அறக்கட்டளை அப்படின்ற பத்தி ஒரு சின்னதா ஒரு கதையை சொல்லிக்கிறேன் நான். எல்லாருக்குள்ளேயும் வந்து செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்கு. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து இருக்காது. இப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அதில் நான் வந்து வாரத்தில் ஒரு நாள், இது 8 வருஷமா பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் நான் ஒதுக்க முடியுது. ஏன்னா மற்ற நாள் வந்து குடும்பம் அப்படின்ற சூழலில் போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு அறக்கட்டளையும் வந்து ஒரு கதை இருக்கும். சும்மா வந்து யாருமே வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும், இதை பண்ணணும் அப்படின்றது இறங்கி வரமாட்டாங்க. ஏதாவது ஒரு பெயின் இருந்தால் தான் அங்கே கெயின் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பெயின்ன்ற மாதிரி எனக்கு ஒரு பெயின் இருந்துச்சு. ஸோ நான் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு கடற்கரை ஓரமா ஒண்ணுமே இல்லாம நாளைக்கு அடுத்த வேலை உணவு என்னன்றது இல்லாம நான் வந்து அங்க படுத்துட்டு இருந்தேன். அந்த இடத்துலயும் ஒரு சின்ன ஒரு கதைகள் நடந்தது. இப்ப அந்த மாதிரி போது அடுத்த கட்டம் எனக்கு வந்து உணவு என்ன அப்படின்றத நான் யோசிக்கும் போது டீ பன்னு எல்லாரும் ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. டீ பண்ணுன்றது சர்வசாதாரணமா இருக்குமே தவிர அந்த டீ பண்ணுக்குள்ள எவ்வளவு ஆழம் இருக்குன்ற விஷயம் தான் நான் சொல்ல வந்தேன். சோ அதை நான் அன்னைக்கு நான் உணர்ந்தேன். நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒண்ணு இல்ல அப்படின்ற வரும்போது அந்த டீ பண்ணு தான் வந்து என்னோட வயிறை வந்து அது பசியாத்துச்சு. அப்போ இந்த டீ பண்ணை சாப்பிட்டுட்டு எவ்வளவு இடத்துல எவ்வளவு மக்கள் வந்து இந்த மாதிரி வாழ்வாதாரம் இல்லாம இருப்பாங்க அப்படின்றது மனசுல பட்டுது எனக்கு. அது டீ பண்ணு சாப்பிடும் போது தான் எனக்கு பட்டுது. சரி இது ஏன் வந்து நம்ம கையில எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட என்ன இருக்கு, என் கையில என்ன இருக்கு, என் அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து செய்யணும் அப்படின்ட்டு ஒரு 2 பேர் ஆரம்பிச்சேன், 5 பேர் கொடுத்தேன், 10 பேர் கொடுத்தேன். ஸோ அது அப்படியே வந்து கொண்டு போய் பெரிய லெவல்ல கொண்டு வரணும் அப்படின்ற போது இன்னைக்கு ஒரு அணில் மாதிரி இப்ப நான் மட்டும் தான் பண்றேன், வேற யாரும் பண்ணலன்னு இல்லை. ஒரு இடத்துலயும் ஒரு என்ஜிஓவும் ஒரு அறக்கட்டளையும் ஏதோ ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒருத்தர் வந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்க,
ஒருத்தவங்க வந்து குழந்தைகளை பத்தி அவங்கள வந்து காப்பாற்றுறதுல போவாங்க. ஸோ ஒருத்தர் உணவு கான்செப்ட்ல போவாங்க. ஸோ என்னோட கான்செப்ட் என்னன்னா, பசியில்லா தமிழகத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அந்த நோய்க்கஞ்சி திட்டத்தை ஆரம்பிச்சு மருத்துவமனை வளாகத்துல நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். நாள்தோறும் வந்து அதை கொடுத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இதுல பயனாளிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் என் மூலியமா 500 பேருக்கு மேல பயனாளிகள் வந்து இருக்கிறாங்க. உணவும் நோய்க்கஞ்சியும் சேர்ந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு என்ஜிஓவும் இறங்கி வந்து யங்ஸ்டர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்க செய்யணும்னு யோசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கை கோர்த்து விடுறதுக்கு, தூக்கி விடுறதுக்கு நீங்க நிறைய பேர் வந்து முன் வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் ஒரு கவுன்சிலிங் பண்ணி யார் யாரெல்லாம் செய்ய விருப்பம் இல்லவோ என்ன கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம். எந்த தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க ஆரம்பிக்கிறனாலும் நான் கண்டிப்பா அந்த இடத்துல வந்து உதவிகரம் என்னோட ஃபேம் கண்டிப்பா இருக்கும். ஸோ இதை வாங்க, இளைஞர்கள் வெளியே வாங்க. விவேகானந்தர் சொன்னாரு, இன்னைக்கு 10 பேரை கொடுங்கன்னாரு. ஆனா இன்னைக்கு 1,00,000 பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பா இளைஞர்கள் முன் வாங்க, இறங்கி செய்யுங்க. பசியில்லா தமிழகத்தை உருவாக்குவோம். நன்றி.